அகவேந்திர சுவாமிக்கு எல்லா மாட்டுக்கிட்ட தயாரா இருக்கீங்களா? கடைசி இந்த மாட்டு எல்லாருமே இருக்காங்களா? ஐயா சட்டமன்ற ஐயா சட்டக்கிறாங்களா? கடைசி முடிச்சாங்க எல்லாருக்கும் புடவை எல்லாம் வந்தாச்சு. வஸ்திரதானம் நடைபெற்றுக் கொண்டது. அடுத்த வருஷம் உங்களுடைய எண்ணம் நிறைவேற்ற ஒரு மாட்டுக்கு ஒரு இந்த வருஷம் பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்த வருஷம் ராகவேந்திர ஜெயந்திக்குள்ள 108 கோமாதாக்கு வந்து கூடிய பின்னாடி இருக்கிற தாய்மார்கள், சாமி நான் அடுத்த வருஷம் எனக்கு இது போல நான் நினைத்த காரணம் என்றால் நான் மாட்டுக்கு ஒரு புடவை வாங்கி சாப்பிடுறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. தெளிவு குருவேல் திருமேனி திருநாமம் செப்பேன். தெளிவு குருவேல் திருவார்த்தை கேட்டவன். தெளிவு குருவில் திருகுரு சிந்தித்தான் நீ. கோடி ஜன்மம் நான் எடுப்பேன் குருவும் தன்னருள் இருந்தார். கோடி ஜன்மம் நான் எடுப்பேன் குருவும் தன்னருள் இருந்தார். உனக்கொண்டு உனக்காக எனையாக்குவே. உனக்கொண்டு உனக்காக எனையாக்குவே.
नागपुर महाराज की பூபூஜை எல்லாரும் தாய்மார்கள் எல்லாருமே ஒரு வெத்தலை தனியா இருக்கும். எல்லா தட்டிலையும் ஒரு வெத்தலை தனியா இருக்கும். கடைசி ஒரு 10 மட்டும் இருக்காது. அந்த வெத்தலையை மேல வந்து முன்னாடி மாட்டுக்கு பின்னாடி மேல வச்சுங்க, பின்புறத்துல மேல வச்சுங்க. அட்சதை இருக்கும். முதல்ல கொஞ்ச நேரம் அட்சதை போடுங்க. அதுக்கப்புறம் வந்து குங்குமத்தை எடுத்து அந்த வெத்தலை மேல போட்டு நல்லா தெரிஞ்சுங்க. பின்னாடி நிக்கிற தாய்மார்கள் முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்களும் உங்க பக்கத்துல இருக்கிறவங்களும் இங்க வந்துக்கிறவங்களும் எல்லா தாய்மார்களும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு அந்த அட்சதை பண்ண அந்த பின்னாடி வந்து இந்த கட்டை வரல சுண்டு வரல இதால குங்குமத்தை எடுத்து மாட்டுக்கு பின்னாடி காமிச்சு அந்த வெத்தல போட்டுங்க. 108 அர்ச்சனை போட்ட பிறகு அதுதான் உங்க வீட்டுக்கு நீ எத்து போடக்கூடிய மகா பிரசாதம். அந்த குங்குமத்தை வீட்டுல எத்து போய் நீங்க உங்க வீட்டுல கூடிய குங்கும டப்பால வச்சுக்கின்னு தினமும் நெத்தில வச்சுக்கின்னு அடுத்த வருஷத்துக்குள்ள நிறைய மங்களகாரியம் நடைபெற்று இன்னும் இருக்கிற பெருமகளோட வீட்டுல யாரும் இருக்காங்களோ எல்லாரும் சேர்ந்து வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணீங்க. அதுதான் விஷயம். தட்டு மாட்டுக்காருக்கு போய் சேர்ந்துரும். நீங்க எடுத்து போகக்கூடிய ஒரே ஒரு பொருள் எதிரான அட்சதை பண்ண வெத்தல வச்ச குங்குமம் மட்டும் தான் உங்களுக்கு. வெத்தலை மகாலட்சுமி, குங்குமம் மகாலட்சுமி, இது ரெண்டும் உங்க வீட்டுக்கு வரப்போகுது. அதனால தட்டு போன டைம் ஒரு மாட்டுக்கு தட்டு விடாம தட்டு உரமா எடுத்து போயிட்டாங்க. நான் இவ்வளவு நேரம் பின்னாடி அர்ச்சனை பண்ணியிருந்தா எழுதுற தட்டு அப்படின்னு தட்டு எடுத்து போட்டாங்க. அப்புறம் தட்டுக்கு தட்டுப்பாடு வரக்கூடாது. மாட்டுக்காருக்கு தட்டு. உங்களுக்கு மகாலட்சுமி அம்சமா இருக்கக்கூடிய வெத்தலை குங்குமம் சொல்லும் போது அர்ச்சனை பண்ணா போதும். கடைசியில சுவாமி தீவார்த்தனை பண்ணுவாங்க. இப்ப எல்லாரும் 108 அர்ச்சனைக்கு தயாரா இருங்க. இங்கே மாட்டுக்கு கோவில் மாட்டுக்கு சுவாமி குருஜி அவர்கள் மற்ற இருக்கக்கூடிய அருளாளர்கள் எல்லாம் இப்பொழுது இந்த கோபூஜையை செய்கின்றார்கள். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டத் தருகலாம் பொய்மையாளரை பாடாதே என்ற புகழூர் புலமின் பாடுமின்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலால் இடர்கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நாம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் திங்கள் மும்மாறி வேண்டி பூங்குவலை போதே பொறிவண்டுகள் பழுப்ப தேங்காத புக்கிருந்து சீத்த முளை பற்றி வாங்க குடமுறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேனோரே பாவாய். எல்லாரும் கொடுத்துருங்க. அதை சுற்றி இருக்க எல்லாரும் கொடுத்துருங்க. உதிரிப்பு வந்தாமல் கொடுத்துருப்பாங்க. அச்சதே உதிரிப்பு இங்க இருந்து எல்லாருக்கும் கொடுத்துருங்க. கொடுங்க. நீ அப்படியே கூட எடுத்துவாங்க. சாமி சுத்தி நிக்கிறவங்க அச்சதை எடுத்துங்க. மற்ற யார் சும்மா இருந்தாலும் பஜனை கூட பாட தேவையில்ல. வந்து அச்சதை முக்கியம். வந்து கையில் அச்சதை எடுத்து இருக்கிற மாட்டு 108 மாட்டுக்கு அச்சதை போட்டு வாங்க. வாங்க சும்மா இருக்கிற எல்லாருமே உங்க கையால ஒரு மாட்டுக்கு ஒரு அச்சதை பூ ஏதாவது போடணும். மேலகார் கூட தான் அச்சனை எல்லாரும் தயார் பண்ணிக்கமா. கையில் எடுத்து வச்சுங்க. லட்சுமி நரசிம்ம வரத கோவிந்தா கோவிந்தா. தூரம் இருந்த போட்டவே போதும். கிட்ட போன அவசியம் கிடையாது. மாடு கிட்ட இருந்து மிரளாது. அப்புறம் காலம் பண்ணி போறீங்க. தூரம் வேறு. ஓம் சக்தி கோமாதா போற்றி. ஓம் காமதேனு தாயே போற்றி. ஓம் காயத்ரி ரூபமே போற்றி. ஓம் மூலகம் நீயே போற்றி. ஓம் குளம் காக்கும் குமரியே போற்றி. ஓம் குழந்தையின் ரூபமே போற்றி. 2 மைக் யார் வச்சிருக்கீங்க? ஓம் தெய்வத்தின் இருப்பிடமே போற்றி. ஓம் தேவர்களின் தெய்வமே போற்றி. தாய்க்கும் தாயே போற்றி.